ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தொண்டிலேருந்து நம்ம வந்து சென்னை வரை கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்கூட்டரில் ஒரு 125 ஸ்கூட்டரில் வந்து நம்ம வரப்போகிறோம். இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன 125cc ஸ்கூட்டரை வச்சுட்டு நம்ம இவ்வளோ தூரம் போக முடியுதா, எவ்வளோ ஸ்பீடில் வந்து இந்த வண்டியை வந்து க்ரூஸ் பண்ண முடியுது, அதுவும் இல்லாமல் லாங்கில் வரும்போது இதோட மைலேஜ் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஊர்லேருந்து நாங்கள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 ஈவினிங் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வண்டியில் வந்து பெட்ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு 1 லிட்டர் கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதோடு நாங்கள் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் 18-20 கிலோமீட்டர் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டேங்க் ஃபில் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.67 லிட்டர்ஸ் கிட்ட பிடிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 480 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5.5 லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன தான் நம்ம டேங்க் ஃபில் பண்ணாலுமே வந்து ஒரு 500 550 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தொண்டியிலேருந்து திருச்சி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்லேயே ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு டீ சாப்பிட்டுட்டு தான் எடுத்து கிளம்பணும். திருச்சிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு 8:45 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் நாங்கள் திருச்சி உள்ளே போயிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 o'clock எடுத்து ஒரு 9 o'clockலாம் வந்து நாங்கள் திருச்சி போயிட்டோம். திருச்சிலேருந்து அடுத்த நாள் நாங்கள் கிளம்பும்போது திருப்பி ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் ரீஃபில் பண்ணோம். ஒரு 410 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து டேங்க் ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாகவே சென்னையே வந்து சேர்ந்தாச்சு. 500 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணல, ஒரே நாளையில் கம்ப்ளீட் பண்ணல. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம ஈவினிங் கிளம்பி அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம திருச்சியில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திருச்சியில் காலையில் கிளம்பி அப்புறம் வந்து நம்ம சென்னை வந்து சேரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1:30-2 மணி ஆயிடுச்சு. வந்து திருச்சி டு சென்னை வந்ததுமே வந்து நாங்கள் ஃபுல் ஸ்டிச்சாக ஒரே ஸ்டிச்சில் வந்துடல. ஆக்சுவலாக அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 பாயிண்ட் ஆச்சு நாங்கள் நிறுத்தி டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் வந்தோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 km/h அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம். அதுக்கு மேலேயும் பெருசாக இது பண்ணல. நான் டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 வரைய போகும் அப்படிங்கிற மாதிரி, 90-94 வரைய போங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் நாங்கள் ஒரு 70-75க்குள்ளேயே வச்சுட்டோம். அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்கூட்டரில் அதுக்கு மேலே நம்மளால் போகவும் முடியாது, அதுக்கு மேலே போகிறது சேஃபும் கிடையாது. எக்ஸாக்டாக வந்து மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் செக் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெர் லிட்டருக்கு வந்து ஒரு 45 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நம்ம வந்து ஒரு 70-75ல் க்ரூஸ் பண்ணிட்டு வரும்போது 75க்கு மேலே நீங்கள் ஸ்பீடை வந்து க்ரூஸ் பண்ணிங்க அப்படின்னா மைலேஜ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 70-75 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம வந்து க்ரூஸ் பண்ண போகும்போது நம்மளுக்கு வந்து பெருசாக வைப்ரேஷன்லாம் தெரியலை தான். நீங்கள் ஒரு 80க்கு மேலெலாம் போனீங்கன்னா வண்டியோட என்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வர மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகுது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 70-75க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 125cc ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நிறையா பாயிண்ட் நாங்கள் வந்து நிறுத்தினோம். நிறைய இடங்களில் நிறுத்தி டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படி தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். பட் இருந்துமே வந்து திருச்சி டு சென்னை வரும்போதே எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுலேயே நாங்கள் ஊர்லேருந்து 500 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டிச்சிலலாம் வந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்கூட்டரில் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வர்றவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.